அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசையாக, அதாவது ஜென்ம திசையாக கேது பகவானுடைய திசை பாருங்க. இந்த கேது பகவான் சிறப்பான நல்ல பலன்களை தர வேண்டுமென்றால் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இந்த கேது பகவான் இருந்தால் சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த கேது பகவான் திசை முதல் குரு பகவான் திசை வரை நம்ம பார்த்துட்டோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு சனி மகா திசை வந்தால் எந்த மாதிரி சிறப்பான பலன்களை தருவார், மேலும் இந்த சனி பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தர முடியும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த சனி மகா திசை, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இந்த சனி பகவான் நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா, அதாவது அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் இப்போ சொன்ன நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா நல்ல சிறப்பான பலன்களை தருவாருங்க. அதாவது இதை தவிர மற்ற நட்சத்திரங்களில் ஒருவேளை இருந்தால் அதற்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று நல்ல வழிபாடு செய்யும்போது இந்த சனி மகா திசை சிறப்பான திசையாக மாறிவிடுங்க. இந்த அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.